Happy New Year to all. I'm Jayanti Shaktivel. Basically, I'm an IT professional. After marriage, நான் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்குள்ளே வந்துட்டேன். இப்போது பாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து கரண்ட்லி வந்து ஐம் இன் டு டியூவல் ஸ்ட்ரக்சர் பிஸ்னஸ். ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட், இந்த புது வருஷத்தில் புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டு எல்லாருமே மேன்மேலும் வளரணும் அப்படின்னு நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். சயின்ஸ் மீட்ஸ் ஹெல்த், அறிவியலும் ஆரோக்கியமும். அறிவியல் சயின்ஸ் அப்படின் போது நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்துக்கு வந்து யோசிப்போம், பயப்படுவோம். என்னன்னா சயின்ஸ்னா அதுக்கு ஒரு பெரிய விஷயம், அது ஒரு ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது அப்படின்ற மாதிரி தான் நம்மலாம் யோசிப்போம். ஆனால் நம்ம டே டு டே லைஃப்ல அன்றாட வாழ்வியல் வாழ்க்கை முறையில நமக்கு சயின்ஸோட நம்ம ஒன்றி தான் இருக்கோம். நாம சாப்பிட்ற உணவுல இருந்து நமக்கு ஏற்படுற வியாதியில இருந்து ஏன் நம்மளோட செல்ஃப் மானிட்டரிங், நம்மளோட ஹெல்த் மானிட்டரிங் டிவைஸான ஸ்மார்ட் பேண்ட்லேருந்து எல்லாமே நம்ம வந்து சயின்ஸோட ஒன்றி தான் இருக்கோம். ஏ டு இசட் சயின்ஸோட ஒன்றி தான் நம்ம வாழ்க்கை முறையை நடத்திட்டு இருக்கோம். ஆனால் இது நமக்கு பெருசாக எதுவும் தெரியறதில்ல. இந்த சயின்ஸோட ஒன்றி தான் வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நம்மளோட பெரியவங்களும் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் என்ன அப்படின்னா, தலைவாழை இலை போட்டு ஒரு சமச்சீர் உணவை சாப்பிட்றது, டைமுக்கு தூங்குறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, நிறைய தண்ணி குடிக்கிறது, தென் வந்துட்டு நம்மளோட என்விரான்மெண்ட் சுற்றுப்புற சூழ்நிலையை வந்து கிளீனாக வச்சுக்கிறது. இந்த மாதிரியான ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை தான் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஒரு பேலன்ஸ்டு ஃபுட்டு, சமச்சீர் உணவு, கார்போஹைட்ரேட், ஃபைபர், புரோட்டீன், இந்த மாதிரி ஒரு சமச்சீர் உணவை நம்ம சாப்பிடும்போது நமக்கு எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கும். தென் வந்து அந்த வாழலையில் நம்ம போட்டு அருந்தும்போது என்னன்னா, அந்த வாழலையில் இருக்கிற விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதெல்லாமே நமக்கு இயற்கையாகவே கிடைச்சிடுது. தென் வந்து அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பாலிஃபினால் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியும் நமக்கு பெருசாக வந்து நம்ம உடல்நிலையில பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு ஹெல்த்தியான விஷயத்த அப்படியே தூக்கிட்டு லைஃப் ஸ்டைல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள உள்ள வந்துடுறோம். லைஃப் ஸ்டைல் அப்படின்னாவே இன்னைக்கு ஒரு ஸ்டைலிஷான ஒரு விஷயமா கொண்டு வந்துடுறோம். அதாவது ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்க முறைகள், தென் வந்து கல்ச்சர் அப்படின்ற மாதிரி மாடர்ன் கல்ச்சர்ன்ற சில விஷயங்கள், தென் வந்து நம்மளோட என்விரான்மெண்ட் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம உள்ள அடங்கி அது மூலமா நமக்கு வந்து ஒரு பெரிய லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வர அளவுக்கு நம்ம வந்து கொண்டு வந்து விட்டுருக்கோம். அந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டயபெட்டிக், ஹார்ட் டிசீஸ், கிட்னி டிசீசஸ், ஸ்ட்ரோக்கு, கேன்சர், ஒபேசிட்டி, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு மேஜர் லைஃப் ஸ்டைல் டிசீஸாக எடுத்துட்டு இருக்கோம். இது மட்டும் கிடையாது, வாழ்வியல் முறை நோய்கள்ன்றது இன்னும் அதிகமா இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 200க்கு மேல இருக்கு. அதெல்லாம் நம்ம சொன்னோம்னா சொல்லிட்டே போகலாம். இன்னைக்கு இன்ஃபர்டிலிட்டி கூட வந்து வாழ்வியல் முறை டிசீஸ் தான். ஆனா அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா கேட்டீங்கன்னா எத்தனை குழந்தைங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாமே ஒரு டசன் கணக்குல சொல்லுவாங்க. 7 பிள்ளைங்கன்னுவாங்க, இல்லைன்னா 13 பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்ட்ரீட் வந்து இன்ஃபர்டிலிட்டி இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் நம்மளோட வாழ்வியல் முறை கோளாறுகள் தான். இந்த டிசீஸ்லாம் எப்படி ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அப்படியே அந்த ஆர்கனை பாதிச்சிடுதா அப்படின்னு கேட்டோம்னா டெஃபினட்டா இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அது வந்து நமக்கு உடம்புல பாதிக்கும். ஒண்ணு வந்து நம்ம நம்ம உடல் அமைப்பு எப்படி உருவாயிருக்கு அப்படின்னா, நம்மளோட உடம்பு முதல்ல எப்படி உருவாகுதுன்னா ஒரு செல்ஸ்ல தான் ஆரம்பமாகும். செல்ஸுக்கு அப்புறம் டிஷ்யூஸ் மேட் அப் ஆஃப் செல்ஸ், ஆர்கன் மேட் அப் ஆஃப் டிஷ்யூஸ், ஆர்கன் சிஸ்டம் மேட் அப் ஆஃப் என்டையர், எல்லா ஆர்கனும் சேர்ந்து அப்படிதான் ஒரு ஆர்கன் சிஸ்டம் அப்படி வருது. இது எல்லா ஆர்கன்லாம் சேர்ந்தது தான் ஒரு என்டையர் பாடியா வந்து உருவெடுக்குது. அப்ப முதல் நிலை என்ன அப்படின்னா செல்ஸ் தான். இந்த செல்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்ணும். இந்த செல்ஸ்ல அஃபெக்ட் பண்றத வச்சுதான் அதுக்கப்புறம் தான் டிஷ்யூ, ஆர்கன் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். இந்த செல்ஸ் அஃபெக்ட் பண்றத வச்சுதான் நம்ம டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டேஜ் 1, 2, 3, 4 அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு சொல்றாங்க. பட் நாம என்ன இதை நினைச்சுக்கிறோம்னா ஒரு பெரிய வியாதிக்கு மட்டும்தான் ஸ்டேஜ் 1ல இருக்கு, ஸ்டேஜ் 2ல இருக்கு, இதுலதான் நம்ம அந்த விஷயம் அப்ளை பண்ணி பாக்குறோம். ஆனா நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா டிசீஸ்லயுமே வந்து ஸ்டேஜ் 1, 2, 3, 4 அப்படிதான் ஆரம்பமாகும். அப்ப முதல் நிலை என்ன அப்படின்னா செல்ஸ். அப்ப இந்த செல்ஸை வந்து நம்ம சரியா வந்து கட்டமைச்சு வச்சுக்கணும், ஆரோக்கியமா வச்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல் முறை தான் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரெஸ் அடிப்படையில எல்லா வியாதியாவும் வந்து உருவெடுக்குது. எல்லா முறையிலையும் வந்து சேர்ந்து எங்க ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம செல்ஸ். இதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கா, இதை நம்ம சரி பண்ண முடியுமா அப்படின்னா ஒண்ணு நம்ம அந்த ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் போறது. அந்த ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் போறதுன்றது இப்போதைக்கு சாத்தியமே கிடையாது.
நம்ம அதை ரொட்டீனா எல்லா விஷயத்தையும் எல்லாருமா பண்ணுவோமானா டெஃபினட்டா கிடையாது. அப்ப வேற என்ன ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு ஃப்ளை வெல்னஸ் அப்படின்ற ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஃப்ளை வெல்னஸ் அப்படின்றது ஒரு இந்தியன் பேஸ்டு கம்பெனி. இது எங்க, இதனோட ப்ரொடக்ஷன் எங்க நடக்குது அப்படின்னா மலேசியா. இதனோட இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்னா ஜாப்பனீஸ் இன்கிரீடியன்ட். இது வந்து ஒரு ஆயுர்வேதிக் மருத்துவ முறையில தான் இந்த இன்கிரீடியன்ட்டே வந்து தயாரிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு எனி ஒரு ஹெல்த் ப்ராடக்ட் அப்படின் போது நம்ம என்ன யோசிப்போம்? நம்ம வந்து தலப்பாக்கட்டையில பிரியாணி வாங்கி சாப்பிடும்போது கண்டிப்பா யோசிக்க மாட்டோம். ஸ்ட்ரீட் ஈட் சாப்பிடும்போது, நம்ம ஒரு பானிபூரி சாப்பிடும்போது கண்டிப்பா யோசிக்க மாட்டோம். ஆனா ஒரு ஹெல்த் ப்ராடக்ட், ஒரு விஷயம் நல்ல விஷயங்கள் கொண்டு வராங்கன்னா டெஃபினட்டா அதுக்கு இது பேப்பர் இருக்கா, இது சர்டிஃபைடா, இது இது இருக்கா, அது இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம கேட்டு தான் சாப்பிடுவோம். அதன் அடிப்படையில பார்க்கும்போது இதுக்கு எல்லா பேராமீட்டர்ஸுமே இருக்கு. ஒண்ணு ஐஎஸ்ஓ இருக்கு, இன்னொன்னு ஹலால் சர்டிஃபைட், இன்னொன்னு மெஸ்தி சர்டிஃபைட், நெஃப்டக் சர்டிஃபைட், எஃப்எஸ்எஸ்ஏ சர்டிஃபைட். ஸோ இந்த விஷயம் எல்லாமே இதுக்கு இருக்கு. இந்த செல்ஸ்ல பத்தி யோசிக்கப்படும் போது முதல் நிலையான இந்த செல்லுலார் நியூட்ரியன்ஸ் யோசிக்கப்படும் போது அது நம்ம என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் செல்லுலார் நியூட்ரிஷன், ஒய் இஸ் இட் இம்பார்ட்டன்ட் அப்படின் போது, செல்லுலார் நியூட்ரிஷன் அப்படின் போது நம்ம பாடியில ஒவ்வொரு ஆர்கன்லயும் இருக்கிற செல்ஸுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்கறது தான் இந்த செல்லுலார் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லலாம். இது எதுக்கு சப்போர்ட்டா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து எனர்ஜியாவும் எஃபிஷியண்டாவும் ஃபங்க்ஷன் ஆகணும், நம்மளோட பாடியில இருக்கிற டேமேஜ் எல்லாம் சரி செய்யறதுக்கும், நம்மளோட டிசீஸ் எதிர்த்து போராடுறதுக்கும், டிஎன்ஏ இன்டெகிரிட்டிக்கும், ஓவரால் வைட்டாலிட்டிக்குமே இந்த செல்லுலார் நியூட்ரிஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளை வெல்னஸ்ல இந்த பாக்ஸ்ல 11 ஷேஷட் இருக்கு. 11 ஷேஷட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஷேஷட்ல 3000 mg பவுடர் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இட் கண்டைன்ஸ் 29 இன்கிரீடியன்ட்ஸ். இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய சப்ளிமெண்ட் இருக்கு, ஆனா இருந்தாலும் அந்த சப்ளிமெண்ட்லாம் மினிமம் 4 to 5 இன்கிரீடியன்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு. அப்படியே பார்த்தாலும் அந்த மினிமம் 4 to 5 இன்கிரீடியன்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கு, அது என்ன சப்போர்ட்டிங் ரோல் அதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒன்று வந்து நல்ல தூக்கம் வரும், இன்னொன்று இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும், இன்னொரு விஷயம் ஸ்கின் டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இது மோஸ்ட்லி செலிபிரிட்டிஸ் யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு அந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படுதா? இல்லை. இது இதுக்கு அப்பாற்பட்ட யோசிக்கப்படும் போது நமக்கு நம்மளோட டிசீஸை கியூர் பண்றதுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுமா, நம்மளோட செல்ஸை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இதுல நிறையவே இருக்கு. ஸோ இதுல அதனாலதான் இந்த 29 இன்கிரீடியன்ட் வந்து சேர்க்கப்பட்டு நம்ம வாழ்வியல் முறை டிசீஸ் எல்லாம், நோய்கள் எல்லாம் குறைக்கிறதுக்கு, அதை கியூர் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி இதுல இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணப்பட்டிருக்கு. முழுக்க முழுக்க இது வந்து ஒரு பிளான்ட் ஸ்டெம் செல் டெக்னாலஜி முறையிலையும் தயாரிக்கப்பட்டிருக்காங்க. அந்த 29 இன்கிரீடியன்ட் அப்படின்றது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னென்ன இருக்குன்னு. அதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஒன்று ஆப்பிள், பொமக்ரானட், பிளாக் சீட், பிளாக்ஸ்னா கருஞ்சீரகம், ஹனி, பில்பெரி எக்ஸ்ட்ராக்ட், கிரேப் சீட், ப்ரோபயோட்டிக், ப்ரீபயோட்டிக், டர்மரிக், பி விட்டமின்ஸ், ஃபோலேட், நியாசின், பயோட்டின், சார்பிட்டால், கார்டிசெப்ஸ், இந்த மாதிரி கிட்டத்தட்ட 29 இன்கிரீடியன்ட்ஸ் இதுக்குள்ள வந்து அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து ஒரு டிசீஸ்க்கு இதுல 29 இன்கிரீடியன்ட் இருக்கு, இந்த ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டும் இந்த மாதிரி வேலையெல்லாம் நமக்கு செய்யுது அப்படின்றத சொல்றதை விட, நம்ம ஒரு விஷயத்த கொண்டு போகும்போது அவங்களுக்கு என்ன டிசீஸ் இருக்குன்னு பார்த்து அந்த டிசீஸுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் இதுல என்னென்ன இருக்கு, அது என்ன சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு முறையில ஒரு மெத்தடாலஜில நம்ம கொண்டு போகும்போது அது வந்து அவங்களுக்கும் ஈஸியா இருக்கும், நமக்கும் ஈஸி டு எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லலாம். அதன் அடிப்படையில நம்ம பாடியில வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் வந்து ஒரு 11 சிஸ்டம் இருக்கும். 11 சிஸ்டம் என்னென்ன அப்படின்ற பார்த்தோம்னா, ஒன்னு நியூரோ சிஸ்டம், செகண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம், தேர்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவிட்டி சிஸ்டம், ஸ்கெலிட்டல் சிஸ்டம், இந்த மாதிரி ஓவராலா ஒரு 11 சிஸ்டம் இருக்கு. இந்த சிஸ்டம் அடிப்படையில இந்த என்னென்ன டிசீஸ் எல்லாம் ஒவ்வொரு சிஸ்டத்துலயும் சிஸ்டம் வைஸ் பார்க்கும்போது ஏகப்பட்ட டிசீஸ் வந்து அடங்கி இருக்கு. அதன் அடிப்படையில நம்ம ஒவ்வொரு டிசீஸா இன்னைக்கு பார்க்கலாம். அந்த டிசீஸ்க்கு என்ன இன்கிரீடியன்ட்லாம் இதுக்குள்ள இருக்கிறது சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இன்டிக்மெண்ட்ரி டிசீசஸ். இன்டிக்மெண்ட்ரி டிசீசஸ் அப்படின்றது
நம்ம தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அப்படின்றது தான். ஸ்கின் செல் வந்து எப்படி ரெஜுனவேட் பண்றது அப்படின்னு. இந்த தீஸ் த்ரீ திங்ஸ், அதாவது ஆப்பிள், டர்மரிக், அந்த கிளைசோடின், கிளையாடின், இந்த விஷயம் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, கிரீன் ஆப்பிள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பாடியில இருக்கிற டேமேஜ் செல்ஸ், இன்ஜூர்ட் செல்ஸ் எல்லாமே வந்து ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. தென் டெட் செல்ஸை கிளன்ஸ் பண்ணி டெட் செல்ஸை எலிமினேட் பண்ணி பிளட் செல்ஸை கிளன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஹெல்த்தி செல்ஸை ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கு. தென் டர்மரிக் எல்லாத்துக்குமே தெரியும், நம்மளோட ஸ்கின் டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஏஜிங் ப்ராசஸை வந்து குறைச்சி கொடுக்கறதுக்கும் இது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கு. ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்லலாம். கிளைசோடின், கிளையாடின், இது வந்து நம்மளோட செல்லுலர் சிஸ்டம் டேமேஜ் ஆக விடாம ப்ரிவென்ட் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தென் இன்டிக்மெண்டரி டிசீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். சோரியாசிஸ், ஒயிட் பேச்சஸ், வெண்குஷ்டம் சொல்லுவாங்க அதெல்லாம். ஒயிட் பேச்சஸ், ஸ்கின் வந்து தின் ஆகிறது, ஸ்பிட்டன்ஸ் வருது, சாரி ஹேர் தின் ஆகிறது, ஸ்பிட்டன்ஸ் வருது, ஸ்கின் வந்து ரிங்கிள்ஸ், ஃபைன் ரிங்கிள்ஸ் வருது, கிராக் வருது, ட்ரையாக இருக்கிறது, இந்த மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளம், நெயில்ஸ், இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த 4 இன்கிரீடியன்ட் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது சொல்லலாம். ஒன்று வந்து விட்டமின் சி, தென் நியோசின், பயோட்டின் அண்ட் ப்ளூபெர்ரிஸ். பெர்ரிஸ் எல்லாமே ஓவராலாக வந்து ஸ்கின்னுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். பயோட்டின் வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது. அந்த சில பேருக்கு ஹேர் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், டென்சிட்டி குறைஞ்சிருக்கும். அந்த மாதிரியான ஹேர் வந்து அது அந்த இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், தென் வந்து அதோட லாஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே இந்த பயோட்டின் வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தென் நியாசின் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஃபேஸ்ல இருக்க அந்த ஃபைன் லைன்ஸ், சில பேர் ஏஜுக்கு ஏற்ற ஸ்கின் இருக்காது, ஓல்டு பீப்புள் மாதிரி தோற்றம் அளிப்பாங்க. இந்த மாதிரியான அந்த விஷயம்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நியாசின் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தென் விட்டமின் பி விட்டமின்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தென் வந்து இன்ஃப்ளமேஷன் வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்குது. விட்டமின் சி ப்ரமோட் அவர் ஸ்கின் ஹீலிங் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹெல்த்துக்கு பில்பெரி, பிளாக் கரண்ட், கிளைசோடின், கேண்டலப், இந்த 3 இன்கிரீடியண்ட்டும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது. அதாவது இதுக்குள்ள இருக்கிற 29 இன்கிரீடியன்ட்டுமே எண்ணற்ற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான் இருக்கு, உள்ள நிறைய வச்சிருக்கு. அதுல ஸ்பெசிஃபிக் பண்ணி சிலது மட்டும் நம்ம எடுத்து பண்றோம். பில்பெரி வந்து நம்மளோட ஐ ஃபேட்டிக், அதாவது கண் சோர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயத்த வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. பிளாக் கரண்ட் இம்ப்ரூவ் அவர் பிளட் வெசல்ல இம்ப்ரூவ் பண்ணுது. அப்போ பிளட் ஃப்ளோ வந்து கரெக்டா இருந்தாதான் நமக்கு விஷனும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அந்த விதத்துல ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிளைசோடின், கேண்டலப், இதுல வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு சொல்லலாம். அதனால இது வந்து விஷன் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நியூரோ டிசார்டர்ல அல்சைமர் அண்ட் பார்க்கின்சன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அல்சைமர்ன்றது மறதி நோய், பார்க்கின்சன்ஸ்ன்றது ஒரு ஸ்டாட்டிக்கா இல்லாம ஹேண்ட் ஷிவர் ஆயிட்டே இருக்கும், ஹெட் வந்து ஷிவர் ஆயிட்டே இருக்கும், இதெல்லாம் வந்து பார்க்கின்சன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இந்த ரிஷி மஷ்ரூம், ஜின்சிங் எக்ஸ்ட்ராக்ட், ரொசெல்லா ஃபிளாஸ், இது எல்லாமே வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரிஷி மஷ்ரூம் அப்படின்ற பேர்லயே ரிஷி அப்படின்னு இருக்கு. ஸோ நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசார்டர்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்பவே ஒரு சப்போர்ட்டிவான ஒரு இன்கிரீடியன்ட் அப்படின்றத சொல்லலாம். இது வந்து நியூரோ இன்ஃப்ளமேஷனை ப்ரொடெக்ட் பண்ணுது, வரவிடாம அவாய்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுது. நர்வ் செல்ஸ் டேமேஜ் ஆக விடாம ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஜின்சிங் வந்து நம்மளோட மெமரி ஹெல்த்துக்கு, பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. அந்த ஜின்சிங் வச்சு நிறைய ஸ்டூடெண்ட் கூட கேப்சூல்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். தென் ரொசெல்லா எக்ஸ்ட்ராக்ட் வந்து நியூரோ ஹெல்த்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. இதுல ஹீமோகுளோபின் எல்லாமே அதிகமா இருக்கிறதுனால நம்மளோட பிளட் ஃப்ளோக்கும் பிளட் வெசலுக்கும் கரெக்டா இது யூட்டிலைஸ் பண்றதுனால இது வந்து நம்மளோட பார்வை திறனை வந்து அதிகப்படுத்துறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. நர்வ் டேமேஜ் ஆக விடாம பாதுகாக்கிறதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குன்னு சொல்ல வரலாம். தென் வந்து இந்த 3 இன்கிரீடியன்ட்டுமே வந்து நம்மளோட அனெக்சிட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் குறைக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. தென் நியூரோ டிசார்டர்லேயே வந்து ஸ்ட்ரோக், பிரெயின் இன்ஜுரி, நியூரோசீசர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நியூரோசீசர்னா வலிப்பு நோய், இதெல்லாம் கூட காரணம் வந்து இந்த மாதிரி மினரல்ஸ், விட்டமின்ஸ் டிஃபிஷியன்சியும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அகைபெரி, பில்பெரி, பி காம்ப்ளெக்ஸ், தென் ரொசெல்லா ஃபிளாஸ், இதெல்லாமே வந்து இந்த விஷயத்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு இன்கிரீடியன்ட் அப்படின்னு சொல்லலாம்.
பெர்ரீஸ் பார்த்தீங்கன்னா நிறைய அது வந்து ஒரு பவர் பேக்டு அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட், நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால இது வந்து இந்த பிரைன் செல்ஸோட அதாவது டிரான்ஸ்மிட்டர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கம்யூனிகேஷனுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தென் வந்து இது டிரான்ஸ்மிட்டர், அதாவது கம்யூனிகேஷன் அப்படின் போது அதுதான் பிரெயின் தான் நம்ம செய்யற எல்லா செயலுக்கும் முக்கிய காரணம். நியூரான்ஸ் தான் எல்லாத்துக்குமே காரணம். டிரான்ஸ்மிட்டர் தான் எல்லாத்துக்கும் காரணம். நம்ம தூங்குறதாகட்டும், சிரிக்கிறதாகட்டும், கோவப்படுறதா இருக்கட்டும், இல்ல ஒருத்தர் கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்றது, எல்லா விஷயமுமே வந்து இந்த பிரெயின் செல்ஸ்ல தான் அடங்கி இருக்கு. அந்த நியூரான்ஸ் கம்யூனிகேஷன்ல தான் அடங்கி இருக்கு. ஸோ அந்த பிரெயின் செல்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு பெர்ரிஸ், எல்லா வகையான பெர்ரிஸுமே ரொம்ப சப்போர்ட்டிவா தான் இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. தென் பி காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அது சேம் நியூரோ டிரான்ஸ்மிட்டருக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு விஷயம். நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ப்ரொடக்ஷன் அண்ட் நர்வ் ஃபங்க்ஷன் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். தென் விட்டமின் பி டிபிஷியன்சினால தான் நமக்கு இந்த நியூரோசீசர், இந்த வலிப்பு நோய் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த விட்டமின் பி6 குறைபாடுனால தான் அதெல்லாம் உருவாகுது அப்படின்றது சொல்ல வராங்க. தென் பி காம்ப்ளெக்ஸ்ல என்டையர் அந்த பி விட்டமின்ஸ் பி1, பி2, பி3, பி6, பி7, பி9 இது எல்லாமே வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு ரோல்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தென் ரொசெல்ல எக்ஸ்ட்ராக்ட் இது வந்து நியூரோ ஹெல்த்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு இன்கிரீடியன்ட் அப்படின்னு சொல்லலாம். எண்டோக்ரைன் டிசீசஸ், எண்டோக்ரைன் அப்படின்னாவே எல்லா சுரப்பிகளும் சேர்ந்தது தான். அந்த எல்லா சுரப்பிகளும், நலமில்லா சுரப்பி, தைராய்டு கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட், அட்ரீனல் கிளாண்ட், எல்லா சுரப்பிகளும் அடங்கியது தான் இந்த எண்டோக்ரைன் டிசீசஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து தைராய்டு டிசார்டர், அட்ரீனல் கிளாண்ட் டிசார்டர், இன்ஃபர்டிலிட்டி, பிசிஓடி எல்லாமே இதுல தான் அடங்கியிருக்கு. ஏன்னா ஹார்மோன் கரெக்டா சுரந்துச்சுன்னா தான் எல்லா விஷயமும் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகும், எல்லா விஷயமும் கரெக்டா இருக்கும். இந்த ஹார்மோனல் ப்ராப்ளம் வர்றது எல்லாமே வந்து இந்த கிளாண்ட் சம்மந்தப்பட்டது தான். அதன் அடிப்படையில் பொமக்ரானட் நமக்கு ஒரு நல்ல ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கு கரெக்டான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும், பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு. தென் ஹீமோகுளோபின் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட். இப்போ ஹீமோகுளோபின் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம பிளட் ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். பிளட் ஃப்ளோ கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு பிளட் வெசலில் எந்த ஒரு பிளாக்ஸ் இல்லாமல் கரெக்டாக போயிட்டு இருக்கும். இதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு விஷயம். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் தைராய்டு மட்டும் கிடையாது, நமக்கு நிறைய மென் வந்து உமன் மாதிரி பேசுறது, உமன் வந்து மென் மாதிரி பேசுறது, இதெல்லாமே கூட ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ல வரக்கூடிய ஒரு விஷயம் தான். தென் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இதுவுமே வந்து நமக்கு அந்த எண்டோக்ரைன் ஹெல்த்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தென் பிசிஓடி ஃபங்க்ஷன் இதுக்கும் இந்த அக்வாமீன்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 74 ட்ரேஸ் மினரல்ஸ் இருக்கு. இந்த மினரல்ஸும் அதுக்கு ஒரு காரணம். நாட் ஓன்லி விட்டமின்ஸ், மினரலும் நமக்கு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சம்மந்தப்பட்டது, கிளாண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு எல்லாமே வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு இன்கிரீடியன்ட் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் இந்த குறைபாடெல்லாம் இருந்துச்சுன்னா தான் நமக்கு இந்த சுரப்பிகள் எல்லாம் சரியா வேலை செய்யறது நிறுத்தப்படும். ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ், ரெஸ்பிரேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது நிமோனியா, ஆஸ்துமா, வீசிங், டியூபர்குலோசிஸ் இந்த மாதிரி நிறைய அடிக்கிட்டே போகலாம் நம்ம. இதுக்கு ஒரு 4 இன்க்ரீடியன்ட் மெயினாக சப்போர்ட் பண்ணுது. ஒன்று வந்து கோஜ்பெரி, செகண்ட் திங் பொசில்லா செரேட்டா, டைகர் மில்க் மஷ்ரூம், கார்டிசெட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கார்டிசெட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா லங் ஃபங்க்ஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது. அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து ஆன்டி அலர்ஜிக் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமா இருக்கு. டைகர் மில்க் மஷ்ரூம் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம இங்க கிடைக்கக்கூடிய ஒரு இன்கிரீடியன்ட்டே கிடையாது. இதெல்லாம் வந்து ஆஸ்திரேலியா, மலேசியா, இந்தோனேஷியா அந்த மாதிரி ஒரு டிப்பிக்கலி ரெயின் ஃபாரஸ்ட்ல கிடைக்கக்கூடிய ஒரு இன்கிரீடியன்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நமக்கு அந்த ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. பொசில்லா செராட்டா அதுவும் வந்து ஆன்டி மைக்ரோபயல் ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வந்து நிறைய இருக்கிறதுனால நமக்கு அந்த ஆன்டி அலர்ஜிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால அந்த அலர்ஜிக் இஷ்யூஸ் எல்லாமே வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. தென் வந்து ஆஸ்மா, பிரான்சிட்டிஸ், நெஞ்சு சளி இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். கார்டிசெப்ஸ் வந்து நம்மளோட ஆக்சிஜன் லெவல்ல வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹார்ட் டிசீசஸ், அப்படின் போது கண்டிப்பா வந்து நம்ம யூஸ்வலா நம்மளே சொல்லுவோம், ஆப்பிள் டே கீப் ஏ டாக்டர் அவே அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது டாக்டர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹார்ட்டுக்கு தேவையான அந்த எல்டிஎல் ஹெச்டிஎல் லெவல்ல வந்து ரெகுலேட் பண்ணுது. எல்டிஎல்னா பேட் கொலஸ்ட்ரால், ஹெச்டிஎல்னா குட் கொலஸ்ட்ரால்.
இந்த எல்டிஎல் ஹெச்டிஎல் லெவல்ல வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். பொமோகிரானேட் வந்து கொலஸ்ட்ரால் லெவல்ல ரெடியூஸ் பண்ணும். பிகாஸ் ஆஃப் அதுல வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அப்ப அது வந்து பிளட் வெஸ்ல கிளென்ஸ் பண்ணி கரெக்டா ப்ரொடெக்ட் பண்றதுனால நமக்கு இந்த கார்டியோ டிசீஸ் எல்லாமே வரவிடாம அவாய்ட் பண்ண ப்ரொடெக்ட் பண்ணதுல பொமோகிரானேட் இன்கிரீடியன்ட் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குன்னு சொல்லலாம். தென் ப்ரொக்கலி வந்து பாத்தீங்கன்னா பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அதில் நிறைய இருக்கிறதுனால கார்டியோ வாஸ்குலர் டிசீஸ்லாம் வரவிடாம ப்ரொடெக்ட் பண்ணதுல ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தென் கிளைசோடின் கேண்டலூப் இதுல வந்து பொட்டாசியம் நிறைய இருக்கு. அந்த பொட்டாசியம் குறைபாடுனால தான் நமக்கு வந்து இந்த கால் மரத்து போறது, டிங்லிங் வர்றது, நம்னஸ் வர்றது. அது ஏன்னா இந்த பிளட் சர்க்குலேஷன் கரெக்டா ஃப்ளோ இருக்காது. அப்ப இதுல பொட்டாசியம் இருக்கிறதுனால நமக்கு அந்த கால் மரத்து போறது, அந்த டிங்லிங் பின் வச்சு குத்துற மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாம பிளட் ஃப்ளோவை கரெக்ட் பண்ணி பிளட் ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த கிளைசோடின் கேண்டலூப் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். டைஜஸ்டிவ் டிசீஸ் தான் இன்னைக்கு, இதுதான் மெயின், இங்கதான் ஆரம்பமே அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து ஐபிஎஸ்னா இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், பெப்டிக் அல்சர், கால்ஸ்டோன், ஸ்டொமக் பிரச்சனை, இல்லை ஃபேட்டி லிவர், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னா ப்ரொக்கலி, சார்பிட்டால், ஐசோமால்டோலிகோசாச்சுரைட் ஐஎம்ஓ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நேச்சுரல் இந்த சார்பிட்டால்ன்றது ஒரு ஃப்ரூட்ல இருந்து டிரைவ் பண்ணப்பட்ட ஒரு நேச்சுரல் ஸ்வீட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைக்கு இது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று டீடாக்ஸிங் த லிவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் இந்த சார்பிட்டால் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. தென் வந்து கேல் ஸ்டோனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. ஐசோமால்டோலிகோசாச்சுரைட் அப்படின்றது அது ஒரு வகையான ஸ்டார்ச், இதுல இருந்து ஸ்டார்ச் தான் அதுவும். அது வந்து இந்த மரவள்ளி கிழங்கு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இன்கிரீடியன்ட்ல இருந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்டார்ச்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு இன்கிரீடியன்ட் தான் இந்த ஐஎம்ஓ அப்படின்றது. இது வந்து குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரீபயோட்டிக் அப்படின்றத சொல்லலாம். ப்ரீபயோட்டிக்னாவே நமக்கு கட் ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். தென் ப்ரொக்கலியில வந்து நம்மளோட இன்டெஸ்டின் இன்ஃப்ளமேஷன்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்பவுண்ட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட், இது எல்லாமே நிறையவே இருக்கு. ஸோ நம்மளோட கட் இரிட்டேஷன், கட் டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயத்துக்கு எல்லாமே வந்து இந்த ப்ரொக்கலி ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். லிவர் ஹெல்த் பார்க்கும்போது பிளாக் ஹியூமன் சீட், கோச்பெரி, ரொசெல்லா ஃபிளவர். பிளாக் ஹியூமன் சீட்ல பார்த்தோம்னா நம்ம பாடியில இருக்க லிவர்ல இருக்கிற விஷயம் எல்லாத்தையுமே டீடாக்சிஃபை பண்ணிட்டு அதனோட டேமேஜை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி கோச்பெரியும் வந்து ஃபேட்டி லிவரை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்றத சொல்லலாம். தென் லிவர் செல்ஸ் வந்து டேமேஜ் ஆக விடாம ப்ரிவென்ட் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. ரொசெல்லா ஃபிளவர் வந்து லிவர்ல இருக்கிற லிபிட் லெவல், அந்த கொழுப்பு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு இன்கிரீடியன்ட். அப்படின்னு ஓவரால் லிவர் ஃபங்க்ஷனுக்கு இந்த பிளாக் ஹியூமன் சீட், கோச்பெரி அண்ட் ரொசெல்லா ஃபிளவர்ஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவான இன்கிரீடியண்டா செயல்படுது. தென் கேன்சர் செல்ஸ் growth-ஐ கண்ட்ரோல் பண்றதுக்கு பிளாக் ஹியூமன் சீட் ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். லிவர் ஹெல்த்ல நிறைய இருக்கு. ஃபேட்டி லிவரும் இருக்கு. ஃபேட்டி லிவர் பார்த்தோம்னா மேடம் 3 ஒரு வகையா நம்ம நிமிஷம் பிரிச்சுக்கலாம். எஸ் சார். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பவர் கட் ஆயிடுச்சு. ஓகே சார். இதுல பண்ணலாமா? சவுண்ட் ஓகே இல்ல மேடம்? ஒரு நிமிஷம் எஸ் சார். நீங்க பேசுங்க மேடம். ஸோ பிளாக் ஹியூமன் சீட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட கேன்சர் செல், எனி டைப் ஆஃப் கேன்சர் செல் growth-ஐ வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பிளாக் ஹியூமன் சீட் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபேட்டி லிவர் பார்த்தோம்னா ஃபேட்டி லிவர் தெர் ஆர் த்ரீ டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆல்கஹால் நிறைய கன்சியூம் பண்ணுறதுனால வரும். செகண்ட் திங் நிறைய நான்வெஜ் இன்டேக் பண்ணுறதுனால வரும். தேர்ட் திங் நிறைய பொரிச்சது, வறுத்தது, இந்த மாதிரி ஆயில் ஐட்டமாக கன்சியூம் பண்ணுறப்ப வரும். இந்த ஆல்கஹால் இண்டக்டட் ஃபேட்டி லிவருக்குலாம் ரொம்பவே சப்போர்ட்டிவான இன்கிரீடியன்ட்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சார் am I audible? ஓகே மேடம் ஒரு நிமிஷம். ஓகே 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 மேடம் ஒரு நிமிஷம் சரி, முன்னாடி repeat ஸ்லைடு approach. வரீங்களா? ஒரு நிமிஷம் முன்னாடி ஸ்லைடு, ஒரே நிமிஷம் முன்னாடி ஸ்லைடு வாங்க மேடம். Yes sir. ஸ்லைடு
ஓகே ஓகே, இது மட்டும் இதானவா? இது வந்து ஆரம்பிங்க மேடம். அது பவர் பயிற்சி எஸ் இது மட்டும் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணிடுங்க ப்ளீஸ். எஸ் சார் எஸ் சார். லிவர் ஹெல்த் அப்படின் போது ஃபேட்டி லிவர் அந்த மாதிரி நிறைய இருக்கு. லிவர் செரோசிஸ் அப்படின்னு இருக்கு. அதாவது லிவர்ல நிறைய கட்டி ஃபார்ம் ஆகிறது, நீர்க்கட்டி அந்த மாதிரி ஃபார்ம் முடியாது ஆகுது. முடியாது. ஃபேட்டி லிவர் வந்து நிறைய ஃபேட் கொழுப்பு படைகிறது. இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் இது மூணுமே ரொம்ப சப்போர்ட்டிவான இன்கிரீடியன்ட் அப்படின்னு சொல்லலாம். பிளாக் கியூமின் சீட் வந்து பிளட் சர்க்குலேஷனுக்கும் லிவர் செல் டேமேஜ் ஆக விடாம ப்ரிவென்ட் பண்றதுக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. தென் பிளாக் ஹியூமன் சீட் வந்து எந்த மாதிரியான கேன்சர் செல்ஸா இருந்தாலும் அதோட growth வந்து அது கண்ட்ரோல் பண்ணிடும் அப்படின்னு சொல்லலாம். ரொசெல்லா வந்து லிவரோட லிபிட் லெவல், அந்த லிபிட் மீன்ஸ் அந்த கொழுப்பு அதனோட லெவல்ல வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கோஸ்பெரி வந்து ஆல்கஹால் இண்டக்டட் ஃபேட்டி லிவர் இதை வந்து சரி பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. அதாவது ஆல்கஹால் இண்டக்டட் ஃபேட்டி லிவர், அதாவது 3 டைப்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஒன்று வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறதுனால வரும் ஃபேட்டி லிவர். இன்னொன்று நிறைய நான்வெஜ் இன்டேக் பண்ணுறதுனால வரும். தேர்ட் திங் நிறைய ஆயில் ஐட்டம் கன்சியூம் பண்ணுறதுனால வரும். இந்த மாதிரியான ஃபேட்டி லிவர்க்கெலாம் இந்த கோஸ்பெரி வந்து ரொம்பவே ப்ரிவென்ட் பண்ணுறதுல ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் இந்த 3 இன்க்ரீடியண்ட்டுமே வந்து லிவர் ஃபங்க்ஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லலாம். தென் கிட்னி டிசீசஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து கிட்னி ஸ்டோன், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், புரோட்டீன் யூரியா, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். இந்த கார்டிசெப்ஸ், பில்பெரி, கிளைசோடின் கேன்டலூப் இந்த மூணுமே வந்து முக்கியமான பங்கு வகிக்குது கிட்னி டிசீஸ்க்கு அப்படின்னு சொல்லலாம். கார்டிசெப்ஸ் என்ன பண்ணுதுன்னா கிட்னியில் இருக்கிற கிட்னி ஃபைப்ரோசிஸ், அந்த கிட்னியில் இருக்கிற அந்த நீர்க்கட்டிக்கு மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து சரி பண்ணுறதுக்கு, ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பில்பெரியில் இருக்கக்கூடிய ஆன்டிசெப்டிக் அண்ட் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரவிடாம ப்ரிவென்ட் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தென் கிளைசோடின் கேன்டலூப் இதுல வந்து கிட்னி ஸ்டோன் வரவிடாம பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. பிகாஸ் ஆஃப் இதுல அந்த பொட்டாசியம் இருக்கிறதுனால இட் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் த கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தென் புரோட்டீன் யூரியா அப்படின்றது என்னன்னா, புரோட்டீன் யூரியானா யூரின்ல இருந்து புரோட்டீன் லீக் ஆகிறது. அதாவது கிட்னில வந்து குளோமரலி அப்படின்ற ஒரு ஃபில்டர் இருக்கு. அந்த ஃபில்டர் வந்து வேலை செய்யலை அப்படின்னா அந்த புரோட்டீன் மூலக்கூறுகள், புரத மூலக்கூறுகள் வந்து என்ன ஆகும்னா இந்த அந்த ஃபில்டர் வழியா யூரின் கூட அதுவும் வெளியேறிடும். இந்த புரோட்டீன் யூரியான்ற டிசீஸ் வந்து இதுதான். இப்படி ஆகும்போது என்ன ஆகுனா ரொம்ப வீக்காகவும் அனிமிக்காகவும் ஒரு பெரிய விஷயத்துல கொண்டு போய் விட்டுடும். இதை சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்னி வந்து டேமேஜ் ஆக விடாமவும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்பட விடாமவும் ஆரோக்கியமா வச்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த விஷயம் எல்லாம் நடக்காம நமக்கு சரியா இருக்கும். அதுக்கு இந்த 3 இன்கிரீடியன்ட்டுமே வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்றத சொல்லலாம். டயபெட்டிக் டயபெட்டிக் அப்படின் போது இந்த 4 இன்கிரீடியன்ட் அதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒன்று சன் ஃபைபர், பில்பெரி, அகைபெரி அண்ட் ஸ்டீவியா. பெரி ஐட்டம் எல்லாமே வந்து பிளட் சுகர் லெவல்ல ரெகுலேட் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். தென் வந்து ஸ்டெவியா வந்து நம்மளோட இன்சுலின் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. இன்சுலின் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. ஸ்டெவியான்றது ஒரு சீனி துளசி. இதுல இருக்கிற சீனி துளசி அப்படின் போது நம்ம யோசிக்கலாம் சுகர் எப்படி சுகர் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றது. அதாவது யூஸ்வலா எல்லா இன்கிரீடியன்ட்டுக்குமே ஒரு ஜி வேல்யூன்னு இருக்கும். ரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட ஜி வேல்யூ 60 to 70 இருக்கும். டேபிள் சுகர், கரும்பு சர்க்கரை அதுல பார்த்தோம்னா அதனோட ஜி வேல்யூ 100 and above இருக்கும். இதனாலதான் இதெல்லாம் நம்ம இன்டேக் பண்ணும்போது நம்மளோட டயபெட்டிக் லெவல் வந்து ஸ்பைக் ஆயிடும். இந்த ஸ்டெவியாவோட ஜி வேல்யூ வந்து 50 and below 50 இதுல தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, இதுல லிம்போசைட்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம பிளட் சுகர் லெவல்ல ரெகுலேட் பண்ணதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. இன்சுலின் ப்ரொடக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். தென் சன் ஃபைபர், கொத்தவரங்காய், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒரு ப்ரீபயோட்டிக் உணவு அப்படின்னு சொல்லலாம். இதுல ஃபைபர் கண்டென்ட் ஏகப்பட்டது இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனோட கிளைசமிக் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ரொம்ப லோயராக தான் இருக்கும். தென் இது வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளோட போஸ்ட் மீல் சுகர் ஸ்பைக்ஸ், சில பேருக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் சுகர் வந்து அதிகமாயிடும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வரவிடாம ப்ரொடெக்ட் பண்ணதுல ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தென் ஆன்டி கேன்சரஸ் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டிஸ். இது எல்லா இன்கிரீடியன்ட் 29 இன்கிரீடியன்ட்லுமே இது எல்லா விஷயமும் இருக்கு. ஆன்டி கேன்சரஸ், ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்துலயுமே இருக்குன்னு சொல்லலாம். அந்த தீஸ் 5 ஆர் அதுல வந்து மெயின் இன்கிரீடியன்ட் அப்படின்னு சொல்லலாம்.
டர்மரிக்ல வந்து ஒரு ஆக்டிவ் காம்பவுண்ட் இருக்கு, குர்குமின் அப்படின்ற ஒரு ஆக்டிவ் காம்பவுண்ட் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடியில இருக்கக்கூடிய வேரியஸ் கேன்சரஸ் செல்ஸ் வந்து கில் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிளாக் கரண்ட், பிளாக் வில்பெரி இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஆன்டி இன்ஃபிளமேட்டரி காம்பவுண்ட்ஸ் அது மாதிரி அதிகமா இருக்கு. பொமோகிரானட் அதுல ஆன்டி மைக்ரோபயல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமா இருக்கு. ஸோ அப்ப பாடியில ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட விடாம நமக்கு தடுக்கும். எந்த இடத்துல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது? டெட் செல்ஸ் இருக்கிற இடத்துல தான். அப்ப அந்த டெட் செல்ஸ் வரவிடாம ப்ரிவென்ட் பண்ணிட்டாவே நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து அலைன் ஆயிடும். அந்த இடத்துல இது பொமோகிரானேட் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். தென் பிளாக் கியூமின் சீட், இது வந்து கேன்சர் செல் growth வந்து கண்ட்ரோல் பண்ணதுல ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தென் கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட், கிரேப் சீட் வந்து நம்மளோட ஆக்சிடேட்டிவ் டேமேஜை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆக்சிடேட்டிவ் டேமேஜ்னா நம்ம ஒரு ஆப்பிள் கட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் 10 to 15 மினிட்ஸ் ஒரு டேபிள்ல வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்க்கும்போது அது ஒரு ரஸ்ட் கலர் ஃபார்ம் ஆயிருக்கும், ப்ரௌனிஷா மாறி இருக்கும். பிகாஸ் ஆஃப் அது வந்து ஆக்சிடேஷன் அங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்றதுதான். அதே மாதிரிதான் ஹியூமன் பீயிங்கும். நம்ம வந்து எந்த வேலையுமே செய்யல, நான் வந்து டெய்லி சும்மாவே இருக்கேன், அப்படியே உட்கார்ந்துதான் இருப்பேன், பெருசா எதுவும் ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டேன், ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னாலுமே நமக்கு டே பை டே நம்ம வந்து எவ்ரிடே வந்து நம்ம வி ஆர் கெட்டிங் ஓல்டு. அப்போ நமக்கு வயசு ஆயிட்டு தான் இருக்கு. அப்போ எல்லா ஹியூமன் பீயிங்லயுமே வந்து இந்த ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் நடந்துகிட்டு தான் இருக்கும். இதை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு இந்த கிரேப் சீடை வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸ்கெலிட்டல் சிஸ்டம்ல ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த் இதெல்லாம் சொல்லலாம். நம்மளோட போன் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் டீத் இஷ்யூ இருக்கு, போன் இஷ்யூ இருக்கு, தடுக்கி விழுந்தோடனே ஃப்ராக்சர் அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி நம்மளோட ஸ்ட்ரெஸ் கூட ஃபர்ஸ்ட் எதை ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் பண்ணோம்னா நம்மளோட டீத்தையும் நம்மளோட போனையும் தான் ஃபர்ஸ்ட் தூக்கும். அப்ப அந்த அந்த அடிப்படையில பார்க்கும்போது நமக்கு நிறைய மினரல்ஸ் நமக்கு நிறைய தேவைப்படும். அப்ப அந்த மினரல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் மினரல்ஸ் அப்படின்னாவே கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் அப்படின்னு இப்படி ஒரு மேக்ரோ மினரல்ஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதுல மைக்ரோ மினரல்ஸும் இருக்கு. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 74 ட்ரேஸ் மினரல்ஸ் லைக் வந்து செலீனியம், சிங்க், அயன் இந்த மாதிரி நிறைய வந்து மைக்ரோ மினரல்ஸும் இதுல அடங்கியிருக்கு. இதெல்லாம் நம்ம எடுத்துக்கப்படும் போது தான் நம்ம போன் வந்து டென்சிட்டி வந்து பாதுகாக்கப்படும். அப்பதான் வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கக்கூடிய அந்த டெய்லி பேசிஸ்ல ரெகுலரா பிளட்டுக்கு தேவையான எடுத்துக்கக்கூடிய கால்சியம் வந்து நமக்கு கரெக்டா கிடைக்கும். இல்லைன்னா அது எலும்புல போய் எடுக்கும்போது இந்த போன் டென்சிட்டி குறைஞ்சி ஆஸ்டியோபோரோசிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு உருவாயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து குட் ஃபார் டீத் அண்ட் போன் ஹெல்த் அப்படின்னு சொல்லலாம். தென் ஸ்கெலிட்டல் சிஸ்டத்துல ஆஸ்டியோபோரோசிஸ் அண்ட் ரிகர்ட்ஸ் அண்ட் கவுட், ரிமட்டாய்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ப்ரீவியஸ்லி சொன்ன மாதிரி அக்வாமின்ன்றது வெரி வெரி எசென்ஷியல். ஏன்னா அதுல வந்து 74 மல்டி மினரல்ஸ் இருக்கு. இன்னொன்று D3, இன்னொன்று பெரிஸ் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட் இது எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கால்சியம், விட்டமின் D3 இதெல்லாம் வந்து நிறைய இருந்துச்சுன்னா தான் நமக்கு இந்த ஆஸ்ட்ரோபோரோசிஸ் வரவிடாம தடுக்கிறதுல ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தென் பெரி வந்து நம்ம ஜாயிண்ட் பெயின் அந்த ஜாயிண்ட்ஸ்ல இருக்கிற இன்ஃப்ளமேஷனை சரி பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிரேப் சீட் வந்து நம்ம போன் டென்சிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. ஓவரால் இந்த மல்டி மினரல்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட போன் டென்சிட்டி இம்ப்ரூவ் பண்ணி ஆஸ்டியோபோரோசிஸ், ரிகர்ஸ்னா வந்து ஸ்ட்ரெயிட்டா நிக்க மாட்டாங்க. அந்த நம்ம கால் நிற்கும் போதே தெரியும் பெண்டாகி நின்று இருப்பாங்க, கால் வளைஞ்ச மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ரிகர்ஸ் சொல்லுவோம். கவுட், ரிமட்டாய்டு இதுவும் ஒரு வகையான ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் தான். இந்த ப்ராப்ளம்லாம் எல்லாம் சரியாகணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா வந்து மல்டி மினரல்ஸ் நமக்கு தேவை, D3 தேவை, ஆல் பெரிஸ் தேவை, நமக்கு கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட் தேவை. விட்டமின் D3 ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரியான இன்கிரீடியன்ட்லாம் நம்ம இன்டேக் பண்ணிட்டு நம்ம வெயில்ல எக்ஸ்போஷர் ஆனாவே விட்டமின் D3 வந்து கேப்சர் பண்ணிடும். இது எல்லாமே நமக்கு கரெக்டா இருந்தாதான் நமக்கு இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட டிசீஸ் எல்லாம் வரவிடாம பாதுகாத்துக்கலாம். கட் ஹெல்த் தான் எல்லாத்துக்குமே வந்து ரூட் காஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆணிவேரே வந்து இதுதான் அப்படின்னு சொல்லலாம். எல்லா டிசீஸ்க்குமே கட்டு தான் மூல காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாம இன்னைக்கு லைஃப் ஸ்டைல்ன்ற முறையில நாம இன்னைக்கு சாப்பிட்ற உணவு டைம் தாண்டி சாப்பிட்றது, அதாவது நம்ம பாடியில இருக்கிற எல்லா ஆர்கனுக்குமே வந்து ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்கும். இந்த டைம்ல தான் நமக்கு தூக்கம் வரும், 9 o'clock தான் தூக்கம் வரணும்,
8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், 1 மணிக்கு லஞ்ச் சாப்பிடணும், ஈவினிங் சன்செட்டுக்கு முன்னாடி டின்னர் சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் ஒரு வழிமுறைகள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்கனுக்கும் நம்மளோட லங் எப்போ ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா மார்னிங் ஏர்லி டு அந்த பிரம்ம முகூர்த்தம் அந்த டைம்ல நம்ம லங் ஃபங்க்ஷன் ஆகும். அதனால தான் இந்த வீசிங் பிரச்சனை இருக்குங்க ஆஸ்துமா பேஷண்ட்லாம் அந்த டைம் அஃபெக்ட் ஆயிட்டு ஒரு மாதிரி இருமிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம பாடியில இருக்கிற ஒவ்வொரு ஆர்கனுக்கும் பயாலஜிக்கல் கிளாக் இருக்கு. ஒவ்வொரு ஆர்கனும் அந்த டைமிங்ல தான் வந்து செயல்படும். ஆனா நாம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வீட்ல எல்லாமே முடிச்சுட்டே போனாலும் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் அப்படியே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம், நேரா ஆம்பூர் பிரியாணிக்கு போயிடுவோம், இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ்குள்ள போயிடுவோம். இந்த மாதிரி எதையாவது ஒன்று போட்டுக்கும் போது நம்ம அதனோட டைமை தாண்டி அதனோட ஒர்க்கு இல்லாத ஒரு டயத்துல அதுக்கு ஒர்க்கு கொடுக்கும்போது இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா அப்படியே வாங்கி டைஜஷன் ஆகாம சேர்த்து நம்ம கட்டில் வச்சுப்போம். ஸோ இந்த இன்டெஸ்டின் பிரச்சனை வர்றதுலாம் இங்கே தான். நம்ம லோடிங் அன்லோடிங் இது 2 விஷயமும் கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா நம்ம பாடியில் வந்து ப்ரோபயோட்டிக் ரொம்ப அவசியம். இந்த ப்ரோபயோட்டிக் அப்படின்றது நல்ல பாக்டீரியாக்கள். இந்த நல்ல பாக்டீரியாக்கள் வந்து நம்மளோட இன்டெஸ்டின்ல இருந்துச்சுன்னா தான் நம்ம பாடி வந்து டீடாக்சிஃபிகேஷன் கரெக்டாக நடந்து எலிமினேட் பண்ணா மட்டும்தான் நம்ம பாடி வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். இந்த டீடாக்சிஃபிகேஷன்ல கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் நம்ம உடலும் மனமும் ஆரோக்கியமா இருக்கும். இந்த ப்ரீபயோட்டிக் அப்படின்றது இந்த ப்ரோபயோட்டிக்கான உணவு அப்படின்னு சொல்லலாம். ப்ரீபயோட்டிக் யூஸ்வலா வந்து லிவர்ல வந்து டைஜஸ்ட் ஆகாது. அது வந்து டைரக்டா நம்ம கோலனுக்கு தான் போகும். இந்த ப்ரீபயோட்டிக் உணவுகள் எல்லாமே வந்து நல்ல பாக்டீரியாக்களோட உணவுகள் அப்படி ப்ரோபயோட்டிக்கோட உணவுகள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நல்ல பாக்டீரியாக்களின் எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு இந்த ப்ரீபயோட்டிக் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து நம்ம ஐஎம்ஓ கூட எடுத்துக்கலாம். ஐஎம்ஓல ஒரு ப்ரீபயோட்டிக் ஃபைபர் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இதுல இருக்கிற எல்லா இன்கிரீடியன்ட்மே இந்த ப்ரீபயோட்டிக் அண்ட் ப்ரோபயோட்டிக் இந்த உணவுகள் நம்ம எடுத்துக்கப்படும் போது நம்மளோட கட் ஹெல்த் இன்டெஸ்டின் கிளென்ஸ் ஆகி டீடாக்சிஃபிகேஷன் ப்ராப்பரா நடந்து டைஜஷன் ப்ராப்பரா நடந்து எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளோட கட்டு வந்து ஆரோக்கியமா இருக்கும். கட்டு ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா தான் நம்மளோட ஹெல்த்தும் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்ல வர. இந்த ஃப்ளை வெல்னஸ் இந்த சப்ளிங்வெல் வந்து எடுத்துக்கிறதுக்குன்னு வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. சப்ளிங்வெல் அப்படின் போதே வந்து இது நாக்குக்கு அடியில இந்த பவுடரை வந்து நம்ம நாக்குக்கு அடியில போர் பண்ணிடணும். போர் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணும்போது நமக்கு மவுத்ல வந்து சலைவா இன்க்ரீஸ் ஆகும். உமிழ்நீர் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த சலைவாலே இது ஸ்லோலி டிசால்வ் ஆயிட்டு நம்மளோட பிளட் ஸ்ட்ரீம் வழியா போயிட்டு நம்மளோட முதல் நிலையான அந்த செல்ஸ்ல போயிட்டு ரீச் ஆகும்போது நமக்கு பாடியில எந்த மாதிரியான டிசீஸ் இருந்தாலும் அது வந்து கியூர் பண்றதுக்கு இது வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். ஏன் இது நம்ம வந்து சப்லிங்குவலா எடுக்கிறோம் அப்படின்னா ஒண்ணு வந்து ரேபிட் அப்சர்ப்ஷன் ஃபாஸ்டா டீப்பரா அண்ட் மோஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் திங் ஃபர்ஸ்ட் பாஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாஸ் எஃபெக்ட்னா நம்ம நாக்குக்கு மேல வச்சு சாப்பிடும்போது அது நம்மளோட லிவருக்கு போயிடும். லிவருக்கு போயிடுச்சுன்னா அதனுடைய வீரியம் உடைக்கப்பட்டு அது குறையப்படும். அப்போ இதை லிவருக்கு போக விடாம நம்ம சப்லிங்குவலா கன்சியூம் பண்ணும்போது நம்ம பிளட் ஸ்ட்ரீம் வழியா போயிட்டு நம்ம செல்ஸுக்கு ரீச் ஆயிட்டு நமக்கு எவ்வளோ பெரிய மேஜர் டிசீஸா இருந்தாலும் அதை கியூர் பண்றதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலா வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 2 லிட்டர் வாட்டர் இன்டேக் பண்றோம் அப்படின்னா இந்த ஃப்ளை வெல்னஸ் எடுக்கும்போது ஒரு 1 or 2 லிட்டர் வந்து எக்ஸஸா வாட்டர் கன்சியூம் பண்ணும்போது நம்ம பாடி டீடாக்சிஃபிகேஷன் பண்றதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும்னு சொல்றேன். சக்சஸ் பிகின்ஸ் வித் ஹெல்த்தி மைண்ட் அண்ட் பாடி அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியமான உடல்நிலையும் ஆரோக்கியமான மனநிலைமையும் இருந்தாதான் நாம செய்யக்கூடிய செயல் கூட வந்து சிறப்பா அமையும் அப்படின்றது என்னோட கருத்து. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you for giving your valuable time. Once again, thank you. Both to you, sir. Yes, sir. Little bit. Yes, sir. Yes, sir. ஓகே. சோ உங்க எல்லா சார்பாக ஒரு பெரிய கைத்தட்டல். Thank you, sir. இது வந்து ஆக்சுவலா இது வந்து எடுத்த பிஓபிலே இன்னைக்கு எடுத்த பிஓபில நிறைய கதை கொடுத்துருக்கீங்க. உண்மையிலே வந்து எங்களுக்கு என்ன செஞ்சுன்னா விஷயத்தை கூட பேச முடியுமான்னு சேலஞ்சு. அதான் இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஒரே மேடம்
ஸ்டாப் பண்ணிடுறேன். என்னது ஓகே மேடம் கேக்குது? எஸ் சார், எஸ் சார். ஓகே பண்ணிட்டேன். ஸோ ஓகே ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். முடிஞ்சிச்சு. ஸோ ட்ரைனிங் வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து நீங்க கொடுத்த கண்டென்ட் ரொம்பவே இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு 15 பிஓ லெசன் எடுக்கிறோம். ஆனா இன்னைக்கு கண்டென்ட் வந்து 2 வாரம் முன்னாடி கேட்டு இது வந்து கடம் போட்டு தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மேடம் பாய். இல்ல முடிச்சிடலாம். ஏன்னா இப்ப வந்து இப்ப அந்த நாலேஜ் இருக்கும். அந்த ஃப்ளோல போய் எப்படி ஓகேவா? நான் சொல்ற ஐடியா ஓகேவா? இல்ல ப்ராப்ளம் எடுத்தா அது கொஞ்சம் மடையில உட்கார்ந்திருக்கும். இது கொஞ்சம் உட்கார்ந்திருக்கும். உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இல்ல ரிஹர்சல் லஞ்ச் ப்ராடக்ட் ரிஹர்சல் ஓகேவா? ஓகே. சோ யார் ஆரம்பிக்கிறீங்க? டீம் 1 டீம் 2 டீம் 3 இல்ல டீம் 1 பேர் வச்சலாம். ஒரு குட் நியூஸ் வந்து இது ஒரு தனியா வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ண போறோம். தனி வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ண போறோம். இது ஒரு வெளில இருக்கும். தமிழ்நாட்டுல இந்தியால எந்த மொழியில பிஎம் நடத்தினா இங்க இருக்க பல வெளியே யாரு ஜெயந்தி மேடம் நம்ம 15 நோ we are very good. ஒருத்தர் வந்திருக்காரு. ஒருத்தர் கூட வந்திருக்காரு திருச்சி. என்ன அது என்ன அது எதனால மூணு டவர் 3 விஷயம் அது எதனால உருவாக்கப்படுது அதான் நம்ம கேட்பாங்க. எப்படி சாப்பிடும் இது 3 தான் போட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இமேஜ் போட்டாங்க.
ஓகே. ஸோ என்ன சொல்றது, அதனால இதான் ஃபார்மேட்டு. இந்த ஃபார்மேட்ல போறோம். நம்ம இந்த 10 பேர் தான் வந்து மாற்றி மாற்றி எடுக்க போறோம். லாங்குவேஜ் என்ன, ஹிந்தி தெரியும், ஹிந்தி, மலையாளம், மலையாளம் தெரியும் இல்ல சார், தெலுங்கு, கன்னடா, சூப்பர். ஸோ நமக்கு வந்து சார் நீங்க இப்ப இந்த ஏரியால உங்களுக்கு யார் ஒரு பிஎம் கொடுக்கலாம் இருக்குல்ல அடுத்த Hindi, I can understand, I can speak it, but Kannada makes me. சார் உங்களுக்கு நெட் ரொம்ப நான் சரி பண்ணுங்க.